ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு ஒரு லேடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூடியூப்பில் பார்க்கும்போது நான் கொடுத்த ஆர்டர் கவுச்சி இல்லாத ஆர்டர் கொடுத்துருந்தேன். எங்களுக்கு மாற்றி ஏமாற்றி கவுச்சி சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட்ட பிறகு பாதி சாப்பாட்டுக்கு அப்புறமா கவுச்சி லெக் பீஸ் இருந்தது, கறி துண்டு இருந்தது. நான் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தெரியுது அது சாப்பாட்டில் கவுச்சி இருந்ததுன்னு சொல்லி. நீங்கள் ஆர்டர் கொடுத்தவங்களும் தப்பு சொல்லலை, அது ஆர்டர் எடுத்தவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ரெண்டாவது, டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலேயும் குறை சொல்லவும் முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மேலே தான் குறை. நீங்கள் வாங்கும்போது அக்செப்ட் பண்ணும்போது அவங்க பில் கொடுக்குறாங்க. பில் நீங்கள் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். அந்த பில் செக் பண்ணி பார்க்க மாட்டீங்க. அது எங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துருக்குது. பில் செக் பண்ணி பார்க்குறதில்ல. பில்லும் வாங்கி வச்சுக்கிறீங்க, பைசாவும் கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்க. சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாடுக்கு அப்புறமா அவங்க மேலே குறைய சொன்னால் எப்படி? வாங்கி வச்சுக்கிறீங்க, அடுப்பாண்ட வச்சுக்கிறீங்களோ ஹாலில் வச்சுக்கிறீங்களோ, 1 ஹவர் 2 ஹவர் கழித்து சாப்பிடும்போது சொல்கிறீங்க அவங்க மேலே இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, கடைக்காரன் தப்பு பண்ணிட்டாரு, டெலிவரி பாய் லேடிஸோ டெலிவரி பண்ணவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேலே தப்பாக இருக்கிறதுனால அவங்க மேலேயே சுட்டி காட்டக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாங்கின ஒன்று செக் பண்ணி பார்த்துக்குங்க, அது கவுச்சி இருக்குதா இல்லையான்னு சொல்லி. இல்லைன்னா உடனே கால் பண்ணி அவங்களுக்கு ரிட்டன் அனுப்பிச்சிடலாம். அது பண்ணாத உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் 1/2 ஹவர் கழிச்சியோ 1 ஹவர் 2 ஹவர் சரி உங்களோட இஷ்டத்துக்கு அப்போ ஓப்பன் பண்ணி பாதி சாப்பாடு போன பேருக்காக சொல்லுவீங்க. அது தப்பு இல்லை, அது தப்பு மக்களே. அது வாங்கின ஒன்று நீங்கள் அது பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சரியில்லாத சாப்பாடாக உடனே கால் பண்ணி சொல்லுங்கள், ரிட்டன் எடுத்துக்கணும்னு சொல்லி. இன்னொரு தடவை அந்த மாதிரி இதை யாருக்குமே குறை சொல்கிற வாய்ப்பு வச்சுக்காதீங்க. தேங்க்யூ.